இங்கே கட்டணும். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வீடு வந்து எவ்வளோ அழகாக வேணாலும் நம்ம டிசைன் பண்ணி வீடு கட்டிடலாம். பறவைகள் வந்து கூடு கட்டுற மாதிரி நம்மளால் பண்ண முடியுமானா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நிச்சயமாக பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். சிட்டுக்குருவிகள், சின்ன சின்ன குருவிகள் வந்து கூடு கட்டுறது அழகாக இருக்கும். அது வந்து அதனுடைய அழகுலேயே வந்து அழகாக கூடு கட்டும். நம்மளால் வந்து அந்த மாதிரி ஒரு கூடு குருவிக்கு கட்டி வைக்க முடியாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச மாதிரி ஒரு குருவிக்கு வந்து நிறைய கூடு வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை எனக்கு இருந்துச்சு. ஒரு சின்ன ஐடியா, முழு தேங்காயில் வந்து ஒரு கூடு வந்து நம்மளால் கட்ட முடியும், அதாவது அது செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். இதுதான் அது. இது வந்து நம்ம பல்லு வளர்க்க ப்ரஷ்ஷு. இது வந்து ஏன்னா குருவி வந்த உடனே இதில் உட்காந்து அதுக்கப்புறம் வரணும் அப்படின்னு. இது இன்னும் முழுமையாக ஆகலை, ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறேன். நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்கிறது அழகாக இருக்கிறத விட பாதுகாப்பாக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் அழகெல்லாம். அதனால் அதுக்கு குருவி கூடு வந்து ஒரு வேளை முட்டை வச்சா கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்கேன். இதுதான் அதனுடைய ஃபினிஷிங் மூடு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் உங்கள்கிட்ட காட்டினேன். இது இப்படி ஃபுல்லாக இருந்தால் தான் மழை பெஞ்சாலும் உள்ளே இருக்கிற குருவிக்கும் இந்த முட்டைக்கும் எந்த சேதாரமும் இருக்காது. இது வந்து குருவி வந்து உட்காந்து உள்ளே போகிறதுக்காக நானாக செஞ்சது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இது நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் நான் காட்டுறேன், பாருங்கள். பார்த்து ரொம்ப சேஃப்டியாக செய்யுங்க. இது ஃபஸ்ட் தடவை நான் பண்ணுறேன். முன்ன இந்த மாதிரி பண்ணினதில்லை. நானும் யூடியூப் பார்த்தும் பண்ணுறேன், பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கிற தேங்காய் அதில் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். ஏன்னா குருவி உள்ளே போய் வர்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால், இந்த சைஸ் இருந்தாவே ஓகே. ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிற சின்னதாக இருக்கிறத வச்சுக்கிறேன். அதை விட இந்த பெருசு ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் அளவு சின்னதாக இருக்குது. அதனால் இதை எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால இந்த இது வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இதிலேயே வச்சுக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது ஈஸியாக போய் வரும். இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் இன்னும் சின்னதாக இருந்தாலும் ஓகே. இது ஓகே, எனக்கு கொஞ்சம் தாராளமாக போய் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சதுனால இது பண்ணிட்டேன். இதில் ஹோல்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த தேங்காய் இதை தேய்க்கிறதுக்கு எமர் ஷீட்டு, இது அறுக்கிறதுக்கு வந்து ஆக்ஸ் பிளேடு, இது ரெண்டுமே யூஸ் பண்ணலான் இருக்கேன். அடுத்தது இந்த குடுமையை மேலே கட்டி இது பண்ணுறதுக்கு கட்டுக்கம்பி. மறுபடியும் தேவையாக இருக்கிறது கம்மெல்லாம் தேவை. இப்போ கடை இல்லை, அதனால் இதெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வாங்கி அதை ஒட்டுறேன், அப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து தேங்காய், மெயினாக இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த ஹோல்ஸ் போடுறது தான். எப்படி போட போகிறேன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இந்த எமர் ஷீட்டை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்குவோம், ஏன்னா இவ்வளோ பெருசு தேவையில்லை. இது இப்போ தேய்க்க நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு எமர் ஷீட் வச்சு நல்லா தேங்காய் தேய்ச்சி எடுக்கணும். எங்கிட்ட இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான செல்லு கிடையாது. அந்த செல்லில் இருக்கிற கேமரா வந்து ஸ்டக்காக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். வீடியோ ஒரு பக்கம் போகும், ஆடியோ ஒரு பக்கம் போகும். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங் வந்து ஃப்ரேம் கட்டாய் வந்துச்சு. அதனால் வீடியோவை ஸ்பீடு பண்ணி ஆடியோவை கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ நல்லா தேங்காயை தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த பைப்பை வச்சு நம்ம பென்சிலில் வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணிக்க போகிறோம். பென்சிலில் வந்து இப்போ நம்ம ரவுண்டு பண்ணியிருக்கிறத ஆக்ஸா பிளேடு வச்சு அறுக்க போகிறோம். அந்த ஆக்ஸ் பிளேடு வந்து கை பிடிக்கிற இடத்துல துணி சுற்றி கையை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கையை கிழிக்காத மாதிரி இருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் அறுக்கிறப்ப வந்து ஆக்ஸ் பிளேடு வந்து கைக்கு வரும். அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக மெதுவாக அறுக்க பாருங்கள், பொறுமையாக இருங்க. எனக்கு கைக்கு வந்து பட்டுரும். நான் அறுத்ததுக்கு எனக்கே நிறைய தடவை வந்து கையில் பட ஆரம்பிச்சது, அதனால சொல்கிறேன். பெரிய ஆக்ஸ் பிளேடு வச்சு கொஞ்சம் நேரம் அறுத்ததுக்கப்புறம் ஒரு ரவுண்டு பாயிண்ட் விழுகும். அதுக்கப்புறம் அந்த சின்ன ஆக்ஸ் பிளேட் எடுத்து அதுதான் ஃபினிஷிங் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அது கிராஸாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. சின்ன ஆக்ஸ் பிளேடு தான். அது வந்து கிட்டத்தட்ட அந்த மேலே இருக்கிற தொட்டியவே எடுத்துருச்சு, தேங்காய்க்கு போயிடுச்சு. அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் ஃபுல்லாக அறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வராது. லைட்டாக ஒரு சின்ன ஆணி எடுத்து தட்டி அந்த மூடி எடுத்திங்கன்னா அந்த மூடி வந்துடும். மேலே இருக்கிற தேங்காய் ஓடு வந்ததுக்கப்புறம் அதே சின்ன ஆக்ஸா பிளேடு வச்சோ அல்லது கத்தி வச்சோ நீங்கள் அந்த தேங்காயை அப்படியே ரவுண்டாக அழுங்காமல் வெட்டி எடுத்துடலாம். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரக்காய், தண்ணி சுத்தமாக இல்லை, உள்ளே எல்லாம் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி தேங்காய். இப்போ உள்ளே இருக்கிற தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீரல், கத்தியால் கீறி அழுங்காமல் மெதுவாக எடுக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். இல்லைன்னா தேங்காய் ஓடு உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக பல கீரைகள் போட்டு அந்த தேங்காயை அழுங்காமல் எடுக்கணும். இப்போ தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா, அந்த மேலே அந்த குடுமின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் விளக்கிட்டு பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்கும், அதாவது 3 கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த 3ஐயும் லைட்டாக ஆணி வச்சு லைட்டாக ஓட்டை போட்டுக்குவோம். இந்த 3 கண்ணுலையும் ஓட்டை போட்டதுக்கப்புறம் அதில் நல்லா கட்டுக்கம்பி வச்சு மேலே குருவி கொடு கட்டுறதுக்காக நம்ம ஸ்ட்ராங்காக கட்ட போகிறோம். தேங்காயில் உள்ள அந்த 3 கண்ணுலையும் ஒவ்வொரு கண்ணுலையும் ஒவ்வொரு கட்டுக்கம்பி விட்டதுக்கப்புறம் நான் உடைச்ச தேங்காயில் பார்த்திங்கன்னா அந்த குடுமியினுடைய ஹைட் ரொம்ப கம்மி. அதனால் மற்ற தேங்காயில் இருக்கிற அந்த குடுமியை எடுத்து அதில் நான் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு அதை வந்து ஒரு கம்பியில் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் சரடு போட்டு நான் கட்ட போகிறேன். சரடு சுற்றுறதுக்கு முன்னாடி அந்த கம்பியில் வந்து 2 டூத் ப்ரஷ்ஷை வந்து கட் பண்ணி இப்போ நான் வைக்க போகிறேன். அந்த டூத் ப்ரஷ்ஷை கம்பியில் கட்டிட்டு அதுக்கப்புறம் சரடில் நான் சுற்ற போகிறேன். கம்பி போட்டு நல்லா கட்டி மேலே சரடு போட்டு நல்லா சுற்றியாச்சு. இப்போ இந்த ஹோல்ஸில் வந்து ஒரு வளையல் எடுத்து நான் ஒட்ட போகிறேன். இது அழகுக்காக மட்டும் இல்லை, பைப் வைக்கிறப்போ அந்த பைப்பில் ஏதாவது சின்ன ஹோல்ஸ் இருந்தால் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி இந்த வளையல் ஒட்டுறேன். பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும், ஆனால் நான் சேஃப்டிக்காக ஒட்டுறேன். இப்போ வளையல் ஒட்டிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தேங்காய் மஞ்சியை நான் இப்போ கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா நான் ஒட்டியிருந்தேன் அந்த தேங்காய் மஞ்சி இப்போ கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் அதை சுற்றி இப்போ நான் சரடை வச்சு சுற்ற போகிறேன், சுற்றி ஒட்ட போகிறேன். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சு பைப் ஓட்டினா சரி. பைப் ஓட்டுறதுக்கு முன்னாடி தேங்காயில் அந்த ரவுண்டாக இருந்துச்சு இல்லைங்களா, அதை எடுத்து இந்த பைப்பில் நான் ஒட்ட போகிறேன், குருவி வந்து உட்கார்றதுக்காக. இது வந்து அந்த தேங்காய் நாரில் எங்கள் பாப்பா செஞ்சேன். இதை வச்சா உள்ளே குருவி வருமா இல்லை வேறு யாரோ கூடு கட்டிருக்காங்கன்னு நினச்சிக்குமான்னு தெரியல. எங்கள் பாப்பாவுடைய விருப்பம் அது கண்டிப்பாக உள்ளே வைங்கப்பா அப்படின்னு. உள்ளே வைக்கிறேன். நான் சரியாக வைக்கலையா, அது குருவி வந்து உட்கார்ற மாதிரி செய்யலை அப்படின்ட்டு அவங்க வைக்கிறாங்க. அந்த வளையல் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. இதை வச்சிடலாம். இப்போ சும்மா ஒரு 2 இடத்துல ஒரு ட்ராப் ஒட்டி விட்டுறலாம்.
ஓகே, இப்போ நம்ம கட்டிடலாம். நானே நிலையிடுறேன். கட் பண்ணிட்டான். ஃபோட்டோ வந்து எடுத்தாச்சு. பழமா? ம்